வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் இயல் 2 உரைநடை கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படிங்கிற உரைநடையோட புத்தக பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். முதல்ல இருக்கிறது ஆ. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கேள்வி எண் 1. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இப்பிறப்பு. இதோட சரியான விடை இப்பிறப்பு. 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 கேள்வி எண் 2. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. காரணம் கூட்டல் ஆகின்றது. இதோட சரியான விடை காரணம் கூட்டல் ஆகின்றது. இம். காரணம் கூட்டல் து. காரணம் கூட்டல் ஆகின்றது. கேள்வி எண் 3. வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. 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 கேள்வி எண் 4. பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம். இம். இதோட சரியான விடை பார்த்தீங்கன்னா குறில் பொருட்செல்வம். கேள்வி எண் 5. பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லார்க்கு. ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது பொருள் இல்லார்க்கு. இதோட சரியான விடை பொருள் இல்லார்க்கு. பொருள் இல்லார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழைமை கூட்டல் மொழி. ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும்னா பழமொழி. பழமொழி. கேள்வி எண் 2. நன்மை கூட்டல் வழி. நல்வழி. நல்வழி. அடுத்து பாருங்க. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இந்த இருக்கக்கூடிய சொற்களை பிரித்து எழுத போகிறோம். பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால் இம் கூட்டல் பணம் கூட்டல் என்றால். கேள்வி எண் 2. தொலைக்காட்சி. தொலை கூட்டல் காட்சி. தொலை கூட்டல் காட்சி. தொலை கூட்டல் காட்சி. இப்படி நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி சொல்லி படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தமிழில் எழுத்துப்பிழை வர்றது சரியாகும். பாருங்க. தொடரை முழுமையாக்குக. 3 விடைகள் கொடுத்துருக்காங்க. எது சரியான விடையோ அதை எடுத்து எழுத போகிறோம். கேள்வி எண் 1. பசி வந்திட டேஸ் பறந்து போகும். இதோட சரியான விடை பத்தும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். இது நம்ம பாடத்துக்குள்ளே படித்தது தான். அதிலிருந்து 3 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 2. கேடில் விழுச்செல்வம் டேஸ். கேடில் விழுச்செல்வம் கல்வி. கேள்வி எண் 3. பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க. இப்போ பாருங்கள். கேள்வி எண் 1. வினாக்களுக்கு விடையளிக்க. கேள்வி எண் 1. களர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. களர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? இதோட சரியான விடை கல்வி கற்காதவர் களர் நிலத்துக்கு ஒப்பாவர். கல்வி கற்காதவர் களர் நிலத்துக்கு ஒப்பாவர். கேள்வி எண் 2. கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? விடை கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் ஆகும். கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் ஆகும். கேள்வி எண் 3. கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை சொந்த நடையில் எழுதுக. கேள்வி எண் 3. கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை சொந்த நடையில் எழுதுக. விடை மக்களின் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது கல்வி. மக்களின் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் ஆவான். வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் ஆவான். கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும். இதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 வரிகளையும் பாயிண்ட்ஸாட்டு நீங்கள் எழுதிக்கலாம். 3 பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம்.
முதல் வரி, மக்களின் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது கல்வி. இரண்டாவது, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் ஆவான். மூன்றாவது, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும். அடுத்த கேள்வி, கேள்வி எண் 4. பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக. விடை பார்க்கலாம். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம். பொருளுடைமை வெற்றி தரும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம். பொருளுடைமை வெற்றி தரும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். இந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகள் முடிஞ்சதுமா. இனி நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். இதில் உள்ள எல்லா வினாவிடைகளையும் படித்து எழுதி பாருங்கள். நன்றி.